ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 2 முருங்கைக்காயை இந்த நீல வாகலில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை நீட்டு வாகலில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு ஒரு 5-6, சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, நாம் கத்திரிக்காயை தண்ணியில் இந்த மாதிரி நீல வாகில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், உளுத்தம்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சுங்க. நாம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காகத்தான் நம்ம போடுறோம். அடுத்ததாக நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணி இழுகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. நம்ம தக்காளி பழம் போட்டால் கொஞ்சம் வதங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ளேம் இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாங்க. கத்திரிக்காயை கட் பண்ணும்போது எப்பயும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. கத்திரிக்காயை வதக்கும் போது தாங்க நல்ல டேஸ்ட் வரும். இப்போ நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு.
முருங்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிடலாம். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு போடணுங்க. அடுத்தது தாங்க நம்ம முருங்காய் போடணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய கரெக்டான அளவில் நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போது வதங்கிடுச்சுங்க. ரெண்டும் ஓரளவுக்கு போதுங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போது நான் ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன். ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஜீரகப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு நாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இந்த சமயத்தில் கூடவே வதங்கி வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற எல்லா பவுடரும் இந்த கத்திரிக்காய் முருங்காயில் கலந்து வரட்டுங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் இப்போது நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வாசனையாக இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கிட்டாலே அதனுடைய பச்சை வாசனை போயிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாக்கள் இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு விட்டுறலாங்க. வேகட்டும் நல்லா. ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்து வந்திருக்குதுங்க ஓரளவுக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு பார்த்துனா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நமக்கு இருந்தால் இது ரெடி ஆகிடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சாலே இது நமக்கு நல்லா கரெக்டாக வருங்க. இது ரசம் சாதம் நல்லா மேட்சாக இருக்குங்க. ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸுக்கும் நல்லா மேட்சாக இருக்குங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ரெசிபியை நம்ம. பாருங்கள் கிரேவியோட எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.